கருட புராணம். சூதமாமுனிவர் நெமிசாரண்ய வாசிகளை நோக்கி கூறலானார். முனிவர்களே, வாசுதேவன் கருடனிடத்தில் நரகலோக எண்ணிக்கைகளையும் அந்த லோகத்தில் பாவம் செய்தவர்கள் அனுபவிக்கின்ற அவஸ்தைகளையும் சொல்லிவிட்டு உலகில் மரித்தவனை குறித்து தினம்தோறும் செய்யப்படும் ஈமச் சடங்குகளையும் மாசிக சிரார்த்தங்களையும் மரித்தவனின் ஜீவன் பிண்டத்தாலாகிய சரீரத்தோடு யமபுரி வரை சென்று அந்த இடத்தில் அந்த பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரலள உடைய அகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் இருப்பான் என்றும், பின்னர் கர்ம சரீரம் பெற்ற பிறகே யமபுரிக்கு யம கிங்கரர்களால் அழைத்து செல்லப்படுவான் என்றும் கூறிவிட்டு மேலும் திருமால் கூறலானார். பறவைகளுக்கு அரசே, அங்குஷ்ட பரிணாமம் உள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு யம கிங்கரர்களுடன் 20 காத தூர வழி விஸ்தாரமுள்ள சித்திரகுப்தனது பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்வான். அந்த யமபட்டினம் புண்ணியம் செய்தோரின் பார்வைக்கு மிகவும் ரம்மியமாக காணப்படும். எனவே இறந்தவனை குறித்து பூலோகத்தில் இரும்பாலாகிய ஊன்றுகோல், உப்பு, பருத்தி, எள்ளோடு பாத்திரம் ஆகிய பொருள்களை தானம் செய்ய வேண்டும். இத்தகைய தானங்களால் யமபுரியில் உள்ள யம பரிசாரர்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் யமபட்டினத்தை நெருங்கியதுமே கால தாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யமதர்மராஜனுக்கு தெரிவிப்பார்கள். யமனுடைய அரண்மனையில் தர்மத்வஜன் என்ற ஒருவன் சதா சர்வகாலமும் யமன் அருகிலேயே இருந்து கொண்டு இருப்பான். பூமியில் இறந்தவனை குறித்து கோதுமை, கடலை, மொச்சை, எள், கொள்ளு, பயிறு, துவரை ஆகிய 7 வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானம் செய்தால் அந்த தர்மத்வஜன் திருப்தியடைந்து யமனிடத்தில் இந்த ஜீவன் நல்லவன், புண்ணியம் செய்த புனிதன் என்று விண்ணப்பம் செய்வான். கருடா, பாவம் செய்த ஜீவனுக்கோ அந்த யமபுரியே பயங்கரமாக தோன்றும். அவனுக்கு தர்மராஜனாகிய யமனும் அவனது தூதர்களும் அஞ்சத்தக்க பயங்கர ரூபத்தோடு தோற்றமளிப்பார்கள். அந்த பாவம் செய்தவனும் அவர்களை கண்டு பயந்து பயங்கரமாக ஓலமிடுவான். புண்ணியம் செய்த ஜீவனுக்கு யமதர்மராஜன் நல்ல ரூபத்தோடு தோற்றமளிப்பான். புண்ணியம் செய்த ஜீவன் யமனை கண்டு மகிழ்ந்து இறைவனின் தெய்வீக ஆட்சியை வியப்பான். யமதர்மராஜன் ஒருவனேதான் என்றாலும் பாவிக்கு பயங்கர ரூபத்தோடு, புண்ணியம் செய்தவனுக்கு நல்ல ரூபத்தோடும் தோன்றுவான். புண்ணியம் செய்த ஜீவன் யமன் அருகே தோன்றுவானாயின் இந்த ஜீவன் புண்ணியம் செய்தவன் ஆகையால் சூரிய மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் செல்ல தக்கவன் என்று கருதும் யமதர்மராஜன் தான் வீற்றிருக்கும் சிம்மாசனத்தில் இருந்து சட்டென்று எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான். யமலோகத்தில் உள்ள கிங்கரர்கள் அனைவரும் பாசம், உலக்கை முதலிய ஆயுதங்களை ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள். மரித்த ஜீவனுக்காக மாசிக, சோதக, கும்ப முதலியவற்றையும் பத்தானத்தையும் செய்யவில்லை என்றால் அத்தகைய ஜீவனை யம கிங்கரர்கள் பாசத்தால் கட்டி பிணைத்து உலக்கையால் அடித்து ஆடு மாடுகளைப் போல இழுத்து கொண்டு காலன் எதிரே நிறுத்துவார்கள். அங்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் அடைவான். அதிக புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஜீவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவலோகம் செல்வான். அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மத்தை அடைவான். அந்த ஜீவன் பாவம் செய்தவனாயின் அவன் யமதர்மனை காண்பதற்கும் அஞ்சுவான், உடல் நடுங்க பயப்படுவான். கால தூதர்கள் அவனை கட்டி பிணைத்து யமதர்மன் முன்பு கொண்டு சென்றதும் யமதர்மராஜன் கட்டளையை ஏற்று நரகத்தில் விழுந்து பிறகு கிருமி, புழு முதலியவற்றின் ஜென்மத்தை அடைவான். அந்த ஜீவனுக்கு புண்ணியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போல மானிட பிறவியை பெறுவான். தான தர்மங்களை செய்தவன் யாராயினும் அவன் எக்காரணத்தாலாயினும் எந்த ஜென்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்களை அந்த ஜென்மத்தில் அடைவான். மனிதன் வருங்காலத்தில் நான் ஐஸ்வர்யத்தில் தனவந்தன், அறிவிலே பேரறிஞன், வலுவிலே மிகவும் பலசாலி, கலைத்துறையில் பெரும் கலைஞன், விஞ்ஞானி, மத தலைவன், ஏகபோக சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பெறுவான். அவன் இறந்தவுடனேயே அவன் உடலில் அரை ஞான் கயிறு கூட அறுக்கப்பட்டுவிடும். அவனது ஜீவன் நீங்கிய உடனே அவன் உடலை குழியில் புதைப்பார்கள். அது மண்ணோடு மண்ணாகும். கண்டம் கண்டமாக துண்டு செய்து எறிந்தால் நரி முதலியவை தின்று பவ்வி ரூபமாகும். தகனம் செய்யின் சாம்பலாகும். மனித உடலின் தன்மை அத்தகையது. ஆயினும் ஜீவனுக்கு மானிட பிறவி கிடைப்பது அரிது, மானிட தேகம் பெறுவது அரிது. அப்படியே மானிட தேகம் கிடைத்தாலும் கூன், குருடு, செவிடு, மலடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படியே பிறந்தாலும் பிரம்மகுலத்தில் ஜனிப்பது அரிது. அதனினும் அரிது பிரம்மகுலத்தில் ஜனித்து
ஒழுக்கத்தால் பெற வேண்டிய முக்தியை பெறவில்லை என்றால் வருந்தி தன் கரத்தில் அடைந்த அமிர்தம் நிறைந்த பொற்கலசத்தை சிந்தி பூமியில் கவிழ்த்தவனுக்கு ஒப்பாவான் என்று திருமால் கூறினார்.